இந்த வீடியோவில் செத் ரோலன்ஸ் vs சிஎம் பங்கான மேட்ச் எப்போ நடக்கும், 2025 டபிள்யூடபிள்யூக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே கிடைக்க போகுதுன்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாமா? எப்படி ராக் vs ரோமனோட மேட்சை பார்க்க ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்கோ, அதே மாதிரி செத் ரோலன்ஸ் vs சிஎம் பங்கான மேட்சுக்கும் மிகப்பெரிய ஹைப் இருக்குது. அது இந்த வருஷம் ரசல்மேனியா 40 நடக்க வேண்டியது. பட் சிஎம் பங்குக்கு இன்ஜுரி ஆனதுனால அதெல்லாம் நடக்காமல் போயிடுச்சு. அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இவங்க 2 பேருக்கும் ஃபியூடு ஸ்டார்ட் ஆகும். அதோட எண்டு ரசல்மேனியா 40 ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் மூலமாக முடியும். இந்த மேட்சை பார்க்க நீங்களாம் ஆவலாக இருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். டபிள்யூடபிள்யூஏ இனிமேல் நான் பார்க்கவே மாட்டேன்னு முடிவு எடுத்த ஃபேன்ஸ் கூட 2025 டபிள்யூடபிள்யூஏ கண்டிப்பாக பார்க்க போகிறாங்களாம். ஏன்னா இந்த 2025 டபிள்யூடபிள்யூயில் மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. அது என்னென்னா, ரசல்மேனியா 41 ரோமன் ரெயின்ஸ் vs ராக், கோடி ரோட்ஸ் vs ராண்டி ஓர்டன், சிஎம் பங்க் vs செத் ரோலன்ஸ்னு பல தரமான மேட்ச்லாம் நடக்கலாம். அதுக்கு முன்னாடியே இதுக்கான ஸ்டோரி லைனை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக டபிள்யூடபிள்யூ கிரியேட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த 2025 எல்லாருக்கும் பிடிச்ச வருஷமாக இருக்க போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னோட ஆசை, அங்கிள் ஹவுடிக்கு நல்ல ஸ்டோரி லைன் டபிள்யூடபிள்யூ கொடுக்கணும். டேமியன் பிரிஸ்ட்டை அண்டர்டேக்கர் மாதிரி டபிள்யூடபிள்யூ மாற்றணும். இதெல்லாம் நடந்தால் டபிள்யூடபிள்யூ இன்னும் டாப் லெவலுக்கு போயிடும்.